Good morning, champion. This is Professor R. Surendran from Government College of Technology. I am my technical champion Kavi Priya along with me. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கோர் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் கேஸ்டிங், கிளீனிங் இந்த ஃபவுண்டரிஸ் அப்படின்னு கிளீனிங் செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனை பற்றியும் அப்புறம் கோரை பற்றியும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கோர் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க? Core molded to the desired shape in the core box from dry sand baked in the oven to the hand from and then placed in the mold. ஸோ மோல்டில் ஒரு ஹோல் கிரியேட் ஆகணும் அப்படின்னா, கேஸ்டிங்கில் ஒரு ஹோல் கிரியேட் ஆகணும்னா அந்த கோரை வைப்பாங்க. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, இதை மோல்டு பண்ணுவாங்க. கோரை வந்து கோர் பாக்ஸில் மோல்டு பண்ணுவாங்க. கோரை வந்து எங்கே மோல்டு பண்ணுவாங்க? கோர் பாக்ஸில் மோல்டு பண்ணுவாங்க. இந்த கோர் பாக்ஸில் என்ன வச்சு மோல்டு பண்ணுவாங்கன்னா, ட்ரை சாண்ட் வச்சு மோல்டு பண்ணுவாங்க. அதை வந்து ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி அதை ஷேப் கொண்டு பண்ணி அப்புறம் மோல்டு வைப்பாங்க அப்படின்னா. அடுத்தது கோர் பிரிண்ட். கோர் பிரிண்ட்னா என்ன? கோர் பிரிண்ட்ஸ் pattern with special projection at one or both end to leave impression in the material. ஸோ வந்து இம்ப்ரெஷனையோ ஓவலோ கிரியேட் பண்ணணும், ஸ்பெஷல் ப்ரொஜெக்ஷன் வைக்கணும். அப்போ வந்து அந்த கோர் பிரிண்ட்டு, அந்த இம்ப்ரெஷன் தான் கோர் பிரிண்ட் சொல்லுவாங்க. அது மேலே கோரை வச்சா அது நிற்கும். அடுத்தது கோர் மெட்டீரியல் எதுன்னு மெட்டீரியல்லாம் செய்வாங்க? கோர் மெட்டீரியல்ஸ் சிந்தட்டிக் ஆர் நேச்சுரல் சாண்ட், ரீஃப்ராக்டரி மெட்டீரியல். ஸோ நேச்சுரல் சாண்ட்லேயும் செய்யலாம், இல்லாட்டி ரீஃப்ராக்டரி மெட்டீரியலும் செய்யலாம். கோர் பைண்டர் எதால கோர் பைண்டர் லின்சீட் ஆயில், நேச்சுரல், தெர்மோசெட்டிங் ரெசின், சிந்தட்டிக். ஸோ கோர் பைண்டர் லின்சீட் ஆயிலையும் இது பண்ணலாம், தெர்மோசெட்டிக் ரெசின் பண்ணலாம். டைப்ஸ் ஆஃப் கோர் என்னென்ன கோர் சொல்கிறாங்க? 2 டைப்ஸ் சொல்கிறாங்க. கிரீன் சாண்ட் கோர் லோ ஸ்ட்ரென்த், ட்ரை சாண்ட் கோர் ஹை ஸ்ட்ரென்த் வித் ஸ்பெஷல் பைண்டர்ஸ். ஸோ 2 வகையான கோர் இருக்குது, கிரீன் சாண்ட் கோர், ட்ரை சாண்ட் கோர். கிரீன் சாண்ட் கோருக்கு வந்து லோ ஸ்ட்ரென்த்து. ஏன் அப்படி லோ ஸ்ட்ரென்த்து? ட்ரை சாண்ட் காருக்கு ஹை ஸ்ட்ரென்த்து. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பைண்டரில் மேக் பண்ணுறாங்க. கோர் மோல்டிங்கில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது? ராமிங் சாண்ட், வெண்டிங், reinforcing, removing from box, baking, pasting, sizing. ஸோ கோர் மோல்டிங்கில் வந்து ஒரு 7 வகையான ப்ராசஸ் சொல்கிறாங்க. ராமிங் சொல்கிறாங்க, ராமிங் த சாண்ட், வெண்டிங் சொல்கிறாங்க, அப்புறம் ரீஇன்ஃபோர்சிங் சொல்கிறாங்க, அப்புறம் ரிமூவிங் ஃப்ரம் த பாக்ஸ், ஆஃப் பேக்கிங், பேஸ்டிங் அண்ட் சைசிங் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து கோரை பற்றியான ஒரு முழுமையான தகவல். அடுத்தது நம்ம என்ன பார்க்கணும்னா, கிளீனிங் இன் ஃபவுண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு செக்ஷன் இருக்கும். கிளீனிங் இன் ஃபவுண்ட்ரின்னு ஒரு சப்ஜெக்ட் படிக்கும்போது இல்லை கேஸ்டிங் சொல்லி கிளீனிங் ஃபவுண்ட்ரி, அந்த ஃபவுண்ட்ரி கிளீனிங்கில் வந்து என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபெட்லிங் cleaning of casting. Cleaning of casting தான் நம்ம ஃபெட்லிங் அப்படின்னு செல்லமா சொல்றோம். Flogging removing spur or riser. Removing the screw and riser. இப்போ பாத்தீங்கன்னா இப்போ casting செஞ்சு முடிச்ச பிறகு castingல வந்து இப்போ இப்படி நீட்டிட்டு இருக்கும். எல்லாமே வந்து நீட்டிட்டு இருப்பான். அந்த பொருள் இப்படி இருக்குன்னா பொருளோட இப்படி சைடு நீட்டிருப்பான். அதெல்லாம் வந்து கிரைண்டிங் மிஷின் வச்சு இல்லை வந்து கட்டிங் மிஷின் வச்சு வெட்டி எடுப்பாங்க. அதுதான் வந்து ரிமூவிங் ஸ்க்ரூ அண்ட் ரைசர். இப்போ நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட் செஞ்சிட்டோம் அப்படின்னா, இதுதான் நம்ம ப்ராடக்ட் அப்படின்னா ப்ராடக்ட் மேலே ஸ்க்ரூ வந்து நீட்டிட்டு இருக்கும். ஸோ அதை வெட்டி எடுக்கணும். ஸோ ரைசர் வந்து இப்படி நீட்டிட்டு இருக்கும், அதை வெட்டி எடுக்கணும். ஸோ வந்து ரிமூவிங் த ஸ்க்ரூ அண்ட் ரைசர், அது அந்த ப்ராசஸ் பேர் என்ன சொல்கிறாங்க? ஃப்ளாகிங். இது வந்து நான் ஃபஸ்ட்டு பிஇ முடிச்சோன்னா ஓகே நானும் இன்ஜினியர் ஆகிட்டேன், நான் வந்து எக்ஸாம் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் எழுத போனேன். அந்த எக்ஸாம் வந்து IOCL அப்படின்ட்டு இந்தியன் ஆயில் கார்பரேஷன் போய்ட்டு ஒரு சண்டே நல்ல சூப்பரான ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து என்ன பண்ணோம், கிளம்பி பஸ் ஏறி இப்படி போயிட்டு எக்ஸாம் எழுதும்போது இப்போ பார்த்தா ஃப்ளாகிங் இன் ஃபவுண்ட்ரி அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியே பேன் முடிக்க ஆரம்பித்தேன். என்ன ஃப்ளாகிங்னா என்ன? இந்த மாதிரி நானும் கேஸ்டிங் ஒரு சப்ஜெக்டே படிச்சிருக்கேன். நான் பிஇ ப்ரொடக்ஷன் கேஸ்டிங் ஒரு சப்ஜெக்டே படித்தோம். இப்போ ஃப்ளாகிங்னா தெரியல. நான் கேஸ்டிங்கில் நானே ரஜினி, கேஸ்டிங் ரஜினி தான் பேர் வாங்கணும், நமக்கு ஃப்ளாகிங்னா தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். அப்புறம் சரி தெரியலையா. அப்புறம் வந்து எக்ஸாம் முடித்தோன்னா அடுத்த திங்கக்கிழமை வந்து சர்டிஃபிகேட்லாம் வந்து சொல்கிறாங்க. போயிட்டு ப்ரொஃபஸர் சுபாஷ் சந்திர போஸ் அவரை போயிட்டு, சார் ஃப்ளாகிங்னா என்ன சார் அப்படின்னு. அவர் சார் சொன்னார், ரெஃபர் அஜ்ரா சௌத்ரி அப்படின்னாரு. ஓகே சார், தேங்க்யூ சார் சொல்லிட்டு வந்துட்டேன். அப்புறம் அஜ்ரா சௌத்ரின்னு தேடி பார்த்தேன். ஃப்ளாகிங்னா என்னன்னு கிடைக்கல. சரி போடா, இந்த ஒரு கேள்வினால என்ன ஆகிட போகுது, இப்படியா தேடி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அது பாட்டு காலங்கள் ஓடிட்டே இருந்தது. அப்புறம் போஸ்டிங்லாம் கிடச்ச பிறகு டிஆர்விலாம் எழுதி போஸ்டிங் கிடச்சி படிச்சுட்டு இருக்கும்போது அப்போது ஒரு நாள் ஆர்கே ஜெயின் மெக்கானிக் இன்ஜினியர் டியூபை ஆர்கே ஜெயின் புக் அப்படியே திருப்பிட்டு வந்து அதில் பார்த்தா ஃப்ளாகிங் இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். அதுவும் ஃப்ளாகிங்கிறது அங்கேருந்து போய் இது ஆர்கே ஜெயின் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் யாரெல்லாம் கவர்மெண்ட் வேலை வேணும்னு நினச்சாங்களோ அவங்களுக்கு அந்த காலத்தில் உதவி செய்தது ஆர்கே ஜெயின். ஏன்னா இப்போ வந்து அது போதாது. இப்போ அதுக்கும் மேலே போய் மேடிசி, அதுக்கும் மேலே போய் ஒய்சிடி, அதுக்கும் மேலே போய் அடா, அதுக்கும் மேலே போய் ஏஸ். கட்டுக்கட்டாக புக் வாங்கி வச்சுருக்காங்க. ஏஸ் புக்கு எல்லா மெட்டீரியலும் இருக்குது. ஸோ அப்படி தான் எவால்வ் ஆகணும். ஸோ ஃப்ளாகிங்கிறது அப்போ தான் தெரியுது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். அது எங்கே இருந்ததுன்னா ஆர்கே ஜெயின்லேருந்து.
அன்னைக்கு கேட்ட கேள்விகள் எல்லாமே ஆர்கேஜேலேருந்து. எப்பயுமே வந்து பேசிக்கான கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுப்பாங்கன்னா ஆர்எஸ் குர்மிலேருந்து எடுப்பாங்க. எலிமெண்ட் அதர பேசிக்கான கொஸ்டின் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஆர்எஸ் குர்மி. ஒரு பையன் வந்தான், சார் எனக்கு வந்து நான் வந்து ஹெச்ஏஎல்ல செலக்ட் ஆகணும் சார். சரி செலக்ட் ஆகிக்கலாம்ப்பா அப்படின்னு. ஆனால் ஹெச்ஏஎல் கால் ஃபார் வராமே இருந்தது. இப்போ இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி கால் ஃபார் வந்தது. கால் ஃபார் வந்தோன்னா வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருந்தான் செலக்டட். இந்தியன் ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி செலக்டட். வீடு ஊட்டி, கம்பெனி அரவங்காடு. ஸோ வீடும் அரவங்காடு, கம்பெனி அரவங்காடு. ஸோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ். அவன் ஹெச்ஏஎல்ல தான் பிளேஸ் பண்ண ஆசைப்பட்டான். ஆனால் விதி அவன் என்ன பண்ணுச்சு, வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் வேலை வாங்க வச்சது. அவன் எப்படா என்ன எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, வேலை வாங்கலை, நீ மட்டும் எப்படா அப்படின்னா ஆர்எஸ் குர்மி சார், ஃபுல்லாக அட்டை டு அட்டை சார், படிச்சிட்டேன் சார் அப்படின்னா. ஓ ஆர்எஸ் குர்மி கூட்டமாடா நீனு அப்படின்னு செலக்டட். ஸோ அப்படி தான் சில பேருக்கு கரெக்டாக அமையும். அந்த கரெக்டாக அவங்க என்ன தெரிஞ்சது மட்டும் எக்ஸாமில் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்சதே கேள்வியை கேட்டிருந்தானா ஈஸியாக பாஸ் ஆகலாம். அப்படி தான் வந்து அந்த விஷயம் தெரிஞ்சது. ஸோ இன்றைக்கி நம்ம கவிப்பிரியா மூலிமா வந்து கோர் மேக்கிங் அண்ட் கோரை பற்றியான கொஞ்சம் விஷயங்களும் அப்புறம் கேஸ்டிங், இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் இன் கேஸ்டிங் கற்றுக் கொடுத்தாங்க. கற்றுக் கொடுத்த கவிப்பிரியாவுக்கு தேங்க்யூ மறக்காம.